யூடியூப் நம்பரில் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து புது வீடியோ போட்டுக்கிறேன்னா இன்றைக்கி வந்து இன்னிருந்து 12ஆம் தேதி வரையும் உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டுருப்பேன். போஸ்ட்டுன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருப்பேன். என்னன்னு சொல்லி மானிடைசேஷன் கிடைச்ச சேனலுக்கெல்லாம் 12ஆம் தேதியிலேருந்து ஒரு அப்டேட் வரும்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியே அப்டேட்டுன்னா இப்போ நம்ம 8 நிமிஷம் வீடியோக்கெல்லாம் நம்ம செட் பண்ணுவோம்ல, நம்மளே செட் பண்ணுவோம் எவ்வளோ ஆட் வரணும்னு சொல்லி நம்ம செட் பண்ணுவோம். இப்போ அது மேலே இல்லை, ஆட்டோமேட்டிக் வந்து யூடியூப் சேனலில் ஆட்டோமேட்டிக்காக பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அந்த வந்து ரிசர்வ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கீழே வந்து எனக்கு வந்து யூடியூப் இதில் வந்து யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து அப்டேட் வந்துச்சு. அதுக்கு வந்து கிளிக் பண்ணேன். அந்த கிளிக் பண்ணதில் இது போல் வந்தது பாருங்கள். அந்த பக்கத்தில் சைடில் கொடுக்குறேன். இதுக்கு மேலே வந்து அந்த வீடியோவும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், வரல. ஆட்டோமேட்டிக் வச்சா அது எந்தெந்த இடத்துல வந்து ஆடு வருமோ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆடு கொடுத்துருப்பாங்க. டேங்க் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் நம்பரில் உங்கள் சேனல் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இது போல் இருக்கும் டேஷ்போர்டில் இது போல் ஓப்பன் பண்ணிங்க. உங்கள் வீடியோ லிஸ்ட்டு எல்லாம் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு 8 நிமிஷம் வீடியோ இருக்கும் பாரு. அந்த 8 நிமிஷம் வீடியோவில் வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் செக் பண்ணி தான் இந்த வீடியோ மேக் பண்ணிக்கிறேன். என் வீடியோவில் வந்து என் சேனலில் வந்து 8 நிமிஷம் வீடியோ வந்து பார்த்துக்கிறேன். அது வந்து 8 நிமிஷம் வீடியோ ஓகே பண்ணுறேன் பாருங்கள். அந்த ஓகே பண்ணிட்டு பிறகு அதில் என்னென்ன இருக்குது ஃபால்ட் வந்து நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ 8 நிமிஷம் வீடியோ பார்த்துங்க. இது ஓகே பண்ணிட்டேன். மானிடைசேஷன் கிளிக் பண்ணுங்கள். இந்த மானிடைசேஷன் கிளிக் பண்ணால் கீழே வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இப்போ ஆல்ரெடி நான் வந்து ஜாஸ்தியாக வச்சுக்கேன். இல்லை வந்து பாருங்கள், டிலேருக்கும் எந்த ஆட்டோமேட்டிக் இதில் அந்த ஆட்டோமேட்டிக் ஓகே பண்ணால் இப்போது இதெல்லாம் வந்துட்டேன். எந்தெந்த டைமில் நான் இது பண்ணனோ அதெல்லாம் பண்ணிட்டு மேலே வந்து ஓகே பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக் வச்சு நான் ஓகே பண்ணிட்டேன். இப்போ நான் இது போல் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணி ஓகே பண்ணிட்டு திரும்பி வந்து சேவ் பண்ணிட்டு திரும்பி நான் ஒரு ரீசெட் பண்ணிட்டு திரும்பி இது பண்ணுறேன். அப்போ பண்ணும்போது பாருங்கள் திரும்பி என்னென்ன நடக்குது பாருங்கள். இப்போ அதே போல் தான் இது பண்ணேன். கீழே வந்து பாருங்கள் எல்லாம் ஓகே பண்ணிட்டு இப்போ வந்து அதில் வந்து அந்த நம்ம இது பண்ணோம்ல ஆட்டோமேட்டிக் இந்த பேர் நாட் ஒர்க்கிங் இது பேர். அதில் ஆட்டோமேட்டிக் பண்ணால் இதெல்லாம் ஒர்க்கிங் இதெல்லாம் ஒர்க் ஆகாது. நான் ஆல்ரெடி செட் பண்ணது கிட்ட வந்து செட் பண்ணால் ஆகாதுன்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஒன்று ஆட்டோமேட்டிக் இருக்கணும், இல்லை மாமூலி இது போல் அவங்களே கொடுப்பாங்க. சேவ் பண்ணிட்டேன்னா திரும்பி பாருங்கள், எடுத்துன்னு பாருங்கள் நாட் ஒர்க்கிங் போது இது பண்ண வரும். இதிலே வந்து கொஞ்சம் ரெட்டு வரும் பாருங்கள். அந்த ரெட்டு வர்றது கூட காமி. நான் எல்லாம் செக் பண்ணி கூட எல்லாம் 3 வாட்டி 4 வாட்டி அந்த ஆட்டோமேட்டிக் ஓகே பண்ணால் மட்டும்தான் அது கரெக்டாக வந்து அவங்க செட் பண்ணிக்கிறது வந்து இப்போ வருது. இப்போ பாருங்கள், நான் ஆட்டோமேட்டிக் வச்சு செட் பண்ணேன். அதில் வந்து கீழே வந்து பாருங்கள், கீழே வந்து ரெட்டாக இருக்கும், ஓட மாட்டேங்குது. இப்போ கீழே வந்து ரெட்டாக பார்த்தியா, இதெல்லாம் நாட் ஒர்க்கிங்னு இருக்கும். அது போல் வருதும். இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி கூட பாருங்கள். செக் பண்ணி கூட இதில் வந்து ரெட்டாக வருது பாரு, அதெல்லாம் நாட் ஒர்க்கிங்கு. இப்போ நான் செட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் இல்லாத வச்சா இப்போல் ரெட்டு கலர் வருது. ஏன் தெரியுமா, நம்மளுக்கு ஹேடு ஜாஸ்தி வேணும்னு சொல்லி நம்ம இது பண்ணோம் ஃபஸ்ட்டு. இப்போ அதெல்லாம் வச்சு இப்போ வந்து ஆட்டோமேட்டிக் 12ஆம் தேதியிலேருந்து ஆட்டோமேட்டிக் கொடுக்குறதுனால இது போல் செட் பண்ணிட்டு வச்சா எல்லாம் வந்து ஒர்க் ஆகாது. ஆட்டோமேட்டிக் வச்சா அவங்க எந்தெந்த இடத்துல வந்து அவங்க கொடுக்குறாங்களோ அது மட்டும் தான் ஒர்க் ஆகுது. மிச்சம் இதெல்லாம் பாருங்கள், அதை டிலேட் பண்ணி ஆகணும். நான் டிலேட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஆவதில்லை. அது பாருங்கள், டிலேட் பண்ணினா ஒவ்வொன்றும் நான் டிலேட் பண்ணேன். ஏந்தம்மா கிட்ட எனக்கு வேணும்னு சொல்லி நான் 8 நிமிஷம் இருக்கிற வீடியோக்கெல்லாம் வேணும்னு சொல்லி பண்ணேன். அது ஆட்டோமேட்டிக் வச்சா தான் ஒர்க் ஆகுது, இல்லைன்னா ஒர்க் ஆகுதில்லை. நான் 100% ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேன். இப்போது அதெல்லாம் செக் பண்ணி இப்போது ஆட்டோமேட்டிக் வச்சு சேவ் பண்ணால் அவங்க எந்த இடத்துல வீடியோ ஆடு கொடுக்கணுமோ அந்த இடத்துல ஆடு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அப்படி கிடையாது. நம்ம எந்த இடத்துல ஆடு வைக்கணுமோ அந்த ஆடு வர போல் வைக்கணுமோ அது போல் வச்சுருந்தோம். நிறைய வச்சுருந்தோம். கொஞ்ச நேரத்தில் 10 நிமிஷத்தில் வர போலிச்சு. இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. 12ஆம் தேதியிலேருந்து அவங்க கொடுத்துக்கிற நோட்டீஸ் போர்டில் கொடுத்துக்கிற போல், அதான் யூடியூப் பார்ட்னர் போகிறவங்க கொடுத்துக்கிற போல் மெயில், அதான் ஒரு அப்டேட் வந்ததுனால அந்த அப்டேட் நான் ஆல்ரெடி போட்டுக்கிறேன் பாருங்கள். போட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து இப்போ எப்படி இருக்குதோ அதே தான் அவங்க கொடுக்குறது. இது தான் அது நம்ம தள்ளி வச்சுக்கலாம். கொஞ்சம் கிட்ட இருக்கிறது கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி வச்சிங்கன்னா அவங்க வந்து பார்த்துக்கின்னு அதெல்லாம் கொடுத்தோம். இது வந்து அப்போ ஆகலை, நம்ம தள்ளி வச்சா கூட ஆகலை. அவங்க எந்த இதில் கொடுக்கணும் ஆடு கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தான் அது வரும். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக் சொல்லி சேவ் பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணால் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து சேவ் பண்ண பாருங்கள்.
இப்போ அப்படி கூட நான் செட் பண்ணி சேவ் பண்ணிட்டேன். சேவ் பண்ணிட்டு கீழே வந்து இதெல்லாம் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்னு சொல்லி திரும்பி வச்சுக்கணும். இது பண்ணால் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டு திரும்பி ரீஸ்டார்ட் கொடுத்து ஒரு 4-5 வாட்டி 5 வாட்டி நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஆகல. அவங்க வந்து ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துற போல் அவங்க இது பண்ணிட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கானா எந்தெந்த இடத்துல ஆடு வேணுமோ அந்த இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுக்குற போல் தான் நம்ம சிஸ்டம் போல். இப்போ அது மேலே அதுலேயும் லாபம் இருக்கும். ஏன் தெரியுமா, ஒரு ஃபஸ்ட்டு நம்ம எந்த இடத்துல இது பண்ணுமோ அந்த இடத்துல இப்போ பேர் கரெக்டாக இருக்குதுங்க. ஆட்டோமேட்டிக் வச்சேன் எந்த இடத்துல இருக்குதோ கரெக்டாக இருக்குது. இது நம்ம சப்போஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கணுன்னா ஆகுது கிடையாது. 4-5 வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த ட்ரை பண்ணியால் கூட நம்ம எந்த இடத்துல ஆடு ஜாஸ்தி வைக்கணும்னு சொன்னால் ஆகவே மாட்டேங்குது. 100% இல்லை ஆகலை. அவங்க குத்த போல் வந்து ஆட்டோமேட்டிக் வேணுமா இல்லை இது மாமூலி வேணுமா, மாமூலினா ஆட்டோமேட்டிக் இல்லாத அது கொடுத்துக்குறான் பாரு, அது போல் எங்கே வேணுமோ அது போல் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்னுச்சா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பக்கத்தில் கொடுப்பாங்க. அது பக்கத்தில் கொடுத்தோன்னா இப்போ கூட பாரு 2-3 வாட்டி நான் செட் பண்ணேன். அப்போ கூட ஆகலை. நீங்கள் பாரு கீழே வந்து பாரு, அதில் வந்து கீழே வந்து நாட் அவுட்னா ஒர்க் ஆகாது, நீ கொடுத்துக்கிற இடத்துலலாம் ஒர்க் ஆகாது சொல்லி ஆல்ரெடி கொடுத்துக்குறாங்க பாரு. நான் ஆல்ரெடி மார்க் கொடுத்துக்குறேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ லென்த் இருக்கும். நான் ஒரு 5 வாட்டி 6 வாட்டி நான் செட் பண்ணி பார்த்துட்டேன். 8 நிமிஷம் மானிட்டேஷன் கட்சவங்களுக்கெல்லாம் இதே தான் ப்ராப்ளம். வந்து நம்ம எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி ஆடுக்கு இப்போ அது போல் ஆகாது. அவங்க எந்த இடத்துல வீடியோக்கு மெயின் வேணுமோ அந்த இடத்துல அவங்களே கொடுப்பாங்க. இது மேலே கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் 100% நம்புகிறேன். 12ஆம் தேதி அனுப்பிருக்கு தான் தெரியும். நான் இப்படி கூட ஓகே பண்ணி பார்த்தேன். இது ஆட்டோமேட்டிக் இல்லாத நம்ம இஷ்டத்துக்கு வச்சு நம்ம செட் பண்ணி பார்க்கலாம்னு ஒரு 5 வாட்டி செட் பண்ணேன். இப்போ கூட பாரு நான் ஆட்டோமேட்டிக் இல்லாத எந்தெந்த இடத்துல வச்சு பாரு அதெல்லாம் வந்து மார்க் ஒர்க் ஆகாது. இது பாருங்கள், இந்த ரெட் கலர் இருக்கிறதுல அதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ ஆட்டோமேட்டிக் வச்சுட்டு சேவ் பண்ணால் இப்போ சேவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் வச்சுட்டு அவங்க கொடுத்துக்குறாங்க பாரு, கிட்ட கொடுத்துறாங்க பாரு. அதில் வந்து இதாகும். இது பாருங்கள் கீழே மார்க் ரெட் பக்கத்தில் 2 வாட்டிக்கு தர அது பாரு ஆட்டோமேட்டிக் ஓகே பண்ணால் அவங்களே கொடுத்துறாங்க. இப்போது நம்ம அந்த இடத்துல போய் எதனா இதில் இருக்குது ரெட் கலர் இருக்குது அதெல்லாம் டிலீட் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ணோம். பழைய மாதிரி ஆட்டோமேட்டிக் வச்சு நம்ம இது டிலீட் பண்ணணும். பாருங்கள் ஒன்றா டிலீட் பண்ணின்னு வந்துன்னுக்கிறேன். ஏன்னா அந்த ரெட் கலர் இருக்கிறதெல்லாம் டிலேட் ஆகிடும். ஆல்ரெடி ஒன்றுக்கு இன்னும் பாருங்கள் ஒன்று டிலீட் பண்ணிட்டேன். அந்த டிலீட் பண்ணிட்டு பிறகு இப்போ பாரு அந்த டிலீட் பண்ணி பாருங்கள் அவங்க கொடுத்துக்கிற ஆட்டோமேட்டிக் வந்து ஒரு இடத்துல 2 இருக்குது, ஒரு இடத்துல 2 இருக்குது, 3 இடத்துல 2 இருக்குது, மிக்கதெல்லாம் ஒவ்வொன்று இருக்குது. இந்த தொலை வந்து கேஃபு அவங்க கொடுக்குற கேஃபு அதை சேவ் பண்ணிட்டு இந்த சேவ் பண்ணால் சரியா சேவ் பண்ணிட்டு திரும்பி ஓகே பண்ணால் ஆடு வந்து அப்படியே ஆகும். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு பிறகு நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். 12ஆம் தேதி எப்படி நடக்குதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். அந்த 12ஆம் தேதி எப்படி ஆகிக்குதுன்னு சொல்லி ஃபுல் வீடியோ வந்து இந்த ஃபுல் வீடியோவுக்கு அந்த ஓகே ஆகிக்குது இல்லைன்னு சொல்லி அந்த வீடியோவும் போடுறேன். இந்த வீடியோ ஃபஸ்ட் பார்ட்டுன்னு சொல்லி நினச்சிங்க. 2வது பார்ட்டு வந்து உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரமாக 12ஆம் தேதியில் 13ஆம் தேதி நான் போடுவேன். இந்த இப்போ போட்டுக்கிற வீடியோ வந்து 8 நிமிஷம் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அந்த வீடியோ போடுவேன். நான் பழைய வீடியோவில் வந்து போட்டுக்கிறனால உங்களுக்கு வந்து சரியாக கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் வந்து புது வீடியோ வந்து 12ஆம் தேதியில் 13ஆம் தேதி நான் வந்து இந்த வீடியோ 8ஆம் தேதி தான் 8 நிமிஷம் வீடியோ போட்டுக்கிறேன். இந்த 8 நிமிஷம் வீடியோ வந்து அந்த வந்து ஆடு வந்து எப்படி பார்க்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோவோட ரியலோட போட்டு உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்ச் யூர்.